கர்நாடகாவில் இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்த 19 வயது பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது ஒரு கும்பல். இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக லாரி ஓட்டுநரும் அவருடைய பெண் தோழியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலை தேடி சென்னைக்கு வந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையின் முழு விவரம் இதோ. கர்நாடகாவிலிருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்த 19 வயது பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது ஒரு கும்பல். இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக லாரி ஓட்டுநரும் அவரது பெண் தோழியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலை தேடி சென்னை வந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையின் முழு விவரம் இதோ. கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்த 19 வயது இளம் பெண் கோயம்புத்தூரில் உள்ள தனது பெற்றோரை சந்தித்துவிட்டு வேலை தேடி சென்னை வந்துள்ளார். சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனது தோழியின் வீட்டிற்கு சென்று தங்கியவர் மீண்டும் மைசூர் செல்வதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார். அப்போது வேலை தேடும் விஷயம் தொடர்பாக செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்ட சதீஷ்குமார் என்பவர் வேலை வாங்கி தருவதாக கூறி அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்துள்ளார். மேலும் வேலை கிடைக்கும் வரை தனது அக்கா வீட்டில் இருக்குமாறு கூறி அந்த இளம் பெண்ணை அரும்பாக்கத்தில் உள்ள தனது தோழி ஷகிலாவின் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் சதீஷ்குமார். வீட்டிற்கு சென்றதும் போனை பறித்து கொண்டு இளம் பெண்ணை ஒரு அறையில் அடைத்து வைத்து சதீஷ்குமார் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சதீஷ்குமாரின் பாலியல் குற்றத்திற்கு அவரது பெண் தோழி ஷகிலாவும் உடந்தையாக இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஷகிலாவின் செல்போனை நைசாக எடுத்த இளம்பெண் தன்னை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்வதை போலீஸ் கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கோயம்பேடு மகளிர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அப்பெண்ணின் இருப்பிடம் சென்று அவரை அதிரடியாக மீட்டனர். இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சதீஷ்குமாரும் அவரது தோழி ஷகிலாவையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் சதீஷ்குமார் வேலூர் வாலாஜா பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் சென்னையில் லாரி ஓட்டி வருவதும் தெரியவந்தது. அவரது தோழியான மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஷகிலா பாலியல் தொழில் செய்பவராக இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சதீஷ்குமார் ஷகிலா இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர்.